இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக மௌலானா மௌலவி எம் வாசிம் கான் ஹசனி BAA தலைமை ஆசிரியர் அன்னை ஃபாத்திமா பெண்கள் கல்லூரி அரபிக் கல்லூரி தோப்புத்துறை நாகை மாவட்டத்திலிருந்து ஹசரத் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க நம்ம இடத்துல சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்றுவாங்க. அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கான முக்கியமான பரிசுகள் இருக்கிறது. அனைத்தையும் முடித்து கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் வீட்டுக்கு நம்ம செல்லலாம். யாரும் கலைந்து சென்று விட வேண்டாம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பொறுமையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகீரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆரம்பமாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். எனக்கான தலைப்பு மார்க்க கல்வியும் உலக கல்வியும். உண்மையில் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் வெவ்வேறு அல்ல. எமக்கு முன்னால் பேசி சென்ற சகோதரர்கள் மிக அழகான முறையில் சொன்னார்கள். மதரசாவில் படித்தவர்கள்தான் அன்றைய காலத்தில் எல்லா துறைகளிலும் சிறந்த ஒரு மாமேதைகளாக இருந்தார்கள் என்ற உண்மைதான். அந்த அடிப்படையில் நாம் இன்றைய தினத்தில் நாம் பிரித்ததனுடைய விளைவுதான் மார்க்க கல்வி வேறு உலக கல்வி வேறு என்பதாக நாம் பிரித்து இன்றைய தினத்தில் நாம் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, யாருடைய உள்ளத்தை காயப்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவும் பதிவு செய்யவில்லை. உண்மையில் யதார்த்தமான ஒரு சிந்தனை, யதார்த்தமான சிந்தனையை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். அன்பானவர்களே, உலகத்தில் எவ்வளவு கல்வியை நாம் உயர படித்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நடைபோட வேண்டும் என்று சொன்னார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் முழு மனிதத்தன்மையை பெற்றவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நடந்தால் மாத்திரம்தான் அவன் இந்த மனிதனாக உலகத்தில் நடைபெற முடியும். ஏன்? அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமிக்க ஒரு மனிதனாக குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவன் உண்ணுவதிலிருந்து பருகுவதிலிருந்து சிறுநீர் கழிப்பது வரைக்கும் மிகவும் துல்லியமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆனால் உலகத்தில் எதை படித்தால் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்று அறிந்த நாங்கள் இந்த உலகத்தில் எதை படித்தால் நாளை மறுமையில் ஹாலிதீன ஃபீஹா என்று சொல்லப்படக்கூடிய
நிரந்தரமான வாழ்க்கைக்கு எதை நாங்கள் படித்தால் நாளை மறுமையில் வெற்றி காணலாம் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் படிப்பதற்கு இன்றைய தினத்தில் மறந்து வாழ்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, வாலிபர்களுடைய பங்களிப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் அதிகமானது. அது போர்க்களமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் வாலிபர்களுடைய பங்களிப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் மிகவும் முக்கியமானது. இன்றைய தினத்தில் எப்படி எமது வாலிபத்தை கழிக்கிறோம் என்று ஒவ்வொரு வாலிபர்களும் சிந்தனை செய்ய வேண்டும். அந்த வாலிபர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையும் அதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனது பிள்ளை நான் எப்படி வளர்க்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, வாலிபத்தினுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே மிக ஒரு சர்வ சாதாரணமாக எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை காட்டியவர்கள் வாலிபர்கள், சஹாபாக்கள். 13 வயது சிறுவர், 13 வயது சிறுவர் ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா. சிந்தனை செஞ்சு பாருங்க. இந்த சம்பவத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். இது சாத்தியமாகும் இன்றைய காலகட்டத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் கடிதம் போடுவார்கள். ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு சமூகம் வேறு, வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் வேறு. அவர்கள் போடக்கூடிய கடிதத்தை படித்து அதற்கு மறு பதில் எழுதுவதற்காக வேண்டி ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த மொழியை கற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை நாளில் நாங்கள் கற்றுக்கொள்வோம்? எத்தனை மாதத்தில், எத்தனை வருடத்தில்? 15 நாளுக்கும் குறைவாக, வெறும் 15 நாளுக்கு குறைவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி எழுதுவதற்கும் படிப்பதற்கும் அதை கற்றுக்கொண்டார்கள் ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா. வரலாறு பேசுகிறார். இன்னைக்கு எதை சாதனையாக இன்றைய தினத்தில் பேசுகிறோம்? எதை இன்றைக்கு சாதனையாக இளம் சமூகம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏதோ பைக்கில அப்படியே மேல வீல தூக்கிக்கிட்டு காலு கையை உடைச்சுட்டா நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? எப்படி வண்டி ஓட்டுவோம் தெரியுமா? ரோட்ல நாம போனா அப்படியே அலறும். என்ன அலறும்? இது சாதனையா? இதற்கு பேர் சாதனையா? அன்பானவர்களே, ஆக இளம் சமூகம் இன்றைய தினத்தில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய இளமை பருவத்தை அப்படியே வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். நமது பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள், அன்பானவர்களே, இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. எனக்கு 50 வயது இருக்குது, 60 வயது இருக்கின்றால் நானும் ஒரு பிள்ளைதான். எனக்கும் தாய் தந்தை இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஆக இந்த தலைப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வாலிப சமூகத்திற்கு மாத்திரமல்ல. எனக்கு 50 வயதாக இருந்தாலும் 60 வயதாக இருந்தாலும் நானும் ஒரு தகப்பனுடைய ஒரு மகன். அந்த அடிப்படையில் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு கண்காணிக்கிறோம். நோன்புடைய விஷயத்தில், குர்ஆனுடைய ஓதுடைய விஷயத்தில் எங்கு நாம் கவனம் எடுக்கிறோம்? பிள்ளைகள் ஓதுகிறார்களா, என்ன செய்கிறார்கள் என்று எங்கு கவனம் எடுக்கிறோம்? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், மார்க்கத்துடைய விஷய அந்த கல்விகளை படிப்பதில் நமக்கே ஒரு டவுட் இல்லை, நமக்கே ஒரு ருசி இல்லை. நம்ம பிள்ளைகள் ஏதோ படிச்சா போதும், சும்மா ஓதுனா போதும், பேருக்கு அனுப்புறோம். அல்லாஹ் பாதுகா. அப்படி அல்ல. எங்கு நம்ம பிள்ளைகிட்ட அதை ஓதுடா இதை ஓதுடான்னு சொன்னா நீ ஓதுனியான்னு கேட்டுருவான ஒரு பயம் வேற, நீ ஓதுனியாமான்னு கேட்டுருவான ஒரு பயம் வேற. அன்பானவர்களே, இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கப்படுகிற மதரசாக்களில் அந்த பாடங்களை திரும்ப ரிவிஷன் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுல ஆள் இல்லை. நிறைய மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்க வீட்டுல யாருக்கும் ஓத தெரியாது, என்னால ஓதிட்டு வரலாம் சார், இங்க படிக்கிறது தான், வீட்டுக்கு போனா மறந்துடுறான். அன்பானவர்களே, சிறுவர்கள் மாத்திரமல்ல, பெரியவராக இருக்கக்கூடிய நாமும் எந்த அளவுக்கு குர்ஆனுடைய கல்வியை நாங்கள் படித்திருக்கிறோம் என்று உள்ளத்தில் கை வைத்து நாம் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம்? குர்ஆனை படிக்கிறது வெட்கம் வேணாம், குர்ஆனை ஓதுவதற்கு வெட்கம் வேண்டாம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இப்ப போய் நான் ஓதணுமா? வெட்கம் வேணாம். ஷைத்தான் அப்படித்தான் தடுப்பான்.
எத்தனை வயதானாலும் குர்ஆனை ஓதுவது நமது கடமை. அதை நாம் படித்துக் கொள்வது வாழ்நாள் முழுக்க நாம் படித்துக் கொண்டே இருக்கட்டும் குர்ஆனுடைய கல்வியை. ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நான் தான் ஓதலை, என் பிள்ளையாச்சு ஓதட்டுன்னு சொல்றோம். அதுல ஒரு மனம் திருப்தி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ கடைசி வரை ஓதாமே இருக்க போறோமா? எனக்கெல்லாம் கல்வி வராது அப்படின்னு நம்மை நாமளே நாம் மட்டம் தட்டிக் கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த மார்க்க கல்வியை சரியான முறை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காததின் காரணத்தினால் என்ன விளைவு நடக்கிறது தெரியுமா? என்ன விளைவு நடக்கிறது? அந்த கல்வியை கொடுக்காததினால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த மகன் தனது தந்தையை கை நீட்டி அடிக்கிறான். வயது முதிர்ந்த தன்னுடைய தாய் தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்தை சேர்க்கிறான். சினிமாக்கு செல்வதற்காக வேண்டி பணத்தை கேட்டு தன்னுடைய தந்தையினுடைய கன்னத்தில் கை வைக்கிறான். எவ்வளவு இடங்களில் நடக்கிறது தெரியுமா? எவ்வளவு இடங்களில் ஒரு தாய் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை மார்க்கம் எப்படியெல்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு தந்தையினுடைய முக்கியத்துவத்தை, தாயினுடைய முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் குர்ஆன் பேசுகிறது, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் அவர்களுக்கு போதித்திருப்போம் என்று சொன்னால் அவன் கரம் யோசித்திருப்பானா இல்லையா? ஆனா அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை அதனுடைய முழு விஷயத்தை மிக அழகான முறையில் கொடுப்பதற்கு நாங்கள் தவறுவதின் காரணத்தினால் மிகப்பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய சீரழிவுகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் எந்த இடத்துல சொல்றான் பாருங்க, எந்த இடத்தில் பதிவு செய்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விட்ட மட்டும்தான் நீங்கள் எதாவது தேட வேண்டும் என்று, அல்லாஹ் அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த கணம் தாய் தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்கள் இருவரில் ஒருவர் உங்களுடைய முதுமை அடைந்து விட்டால் அவர்களை விரட்டாதீங்க, அவங்கள உஃப் என்ற வார்த்தை சொல்லாதீர்கள். நம்ம சொல்றா தர்ஜுமால சொன்னா சீ சீ என்பதல்ல, அசல்ல ஊஃப் என்று சொன்னால் எந்த வார்த்தையை கொண்டு பேசினால் என்னுடைய தந்தையினுடைய உள்ளம், தாயினுடைய உள்ளம் கஷ்டப்படுமோ அப்படிப்பட்ட எந்த விதமான வார்த்தையை நீ பேசிவிடாதே. நீ பேசினால் கவுலன் கரீமா, இந்த வார்த்தையை பேசினால் எனது தாய், இந்த வார்த்தையை பேசினால் எனது தந்தை என் மகன் அல்லவா, நான் பெற்றெடுத்த மகன் அல்லவா, நான் பெற்றெடுத்த என்னுடைய மகன் அல்லவா என்று அவருடைய உள்ளங்கள் பூரித்து போகவே அப்படிப்பட்ட வாசகத்தை கொண்டு நீ பேசு என்பதாக அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். இந்த வாசகத்தை நாம் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை நபர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? எவ்வளவு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், தீனியாத்துடைய புத்தகத்துல வருது, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அல் ஜன்னத்து சொர்க்கம் என்பது தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மாருடைய பாதங்களுக்கு கீழ் சுவனம் இருக்கிறது. இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் எங்கேயாவது தாயினுடைய முகத்திற்கு நேராக கை நீட்டுவதற்கு அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குமா? தனது தந்தையிடத்திலே அவன் கோபமாக பேசி தந்தை அடிப்பதற்கு கை நீட்டுவதற்கு இடம் கொடுக்குமா? எந்த அளவுக்கு பேசுகிறது? அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது அவனுடைய பெற்றோருடைய திருப்தியில் இருக்கிறது. நான் செய்யக்கூடிய ஒரு காரியம், நான் பண்ணக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அதில் தந்தையுடைய அதிருப்தியை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க காலேஜ் படிக்கக்கூடியவர்கள், வாலிப சமூகங்கள், எத்தனை நபர்கள் இன்றைய தினத்தில் தாய் தந்தையிடத்திலே கோபமாக பேசிவிட்டு அல்லாஹ்வுடைய அதிருப்தியை வாங்கியவராக வாழ்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் என்ன உள்ளத்தில் நினைக்கிறோம், தாய் தந்தையை பற்றி எதை நாங்கள் நினைக்கிறோம் என்று அல்லாஹுக்கு தெரியும். ரப்புக்கும் ஆலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும். அல்லாஹுக்கு தெரியும், உங்களுடைய இறைவனுக்கு தெரியும் உள்ளத்தில் நான் எதை நினைக்கிறேன் என்று, எதை நினைக்க போகிறேன் என்று தெரியும், எதை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று தெரியும். அப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம்
மிக கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் மிக கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் உலக கல்வி படிப்பதோடு மார்க்க கல்வியில் நாங்கள் அவர்களை மிக ஆழமாக அவர்களுக்கு மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், உலக கல்வியில் மட்டுமே அவர்களை நாங்கள் முன்புறப்படுத்துவோம் என்று சொன்னால், கடைசியில் எனது நிலைமை பணத்திற்காக எனது மகன், சொத்திற்காக எனது மகன், எத்தனையோ குடும்பங்களை பிரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம், மார்க்க கல்வியினுடைய அடிப்படை தெரியாததினால், தாய் தந்தையை விரட்டினால், உருட்டினால், அடித்தால் என்ன நடக்கும் என்று தெரியாததின் காரணத்தினால் இன்றைய தினத்தில் அத்தனை வேலைகளும் செய்கிறார்கள். காரணம், மார்க்க கல்வியினுடைய வாடை இல்லாமல் வாழ்ந்ததுதான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, குறிப்பாக பெண் மக்கள், நமது பிள்ளைகளை உருவாக்குவதில் பெண்கள் மிக கவனம் எடுக்க வேண்டும். அதற்கு உதாரணத்துக்கு ஒரு சில சம்பவங்களை நான் பதிவு செய்கிறேன். தாய்மார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க விஷயத்தில் அவர்கள் ஈடுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஒரு ஒளியுள்ள ஒரு எதிர்காலத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம் என்பதற்கான ஒரு சில சம்பவத்தை மாத்திரம் நான் பதிவு செய்கிறேன். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நமக்கெல்லாம் தெரியும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி எந்த பள்ளிவாசலுக்கு சென்றாலும் அவர்களுடைய ஹதீஸுடைய புத்தகத்தை பார்க்கலாம். ஒரு வரலாறை பாருங்கள். இமாம் புகாரி ரஷ்யாவில் புகாரா என்ற இடத்தில் பிறக்கிறார்கள். இவருடைய பாட்டனார் ஒரு நெருப்பு வணங்கி, பரம்பரை முஸ்லிம் அல்ல. இவர்கள் அரபி மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். அரபி மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். என்ன நடக்கிறது? இவர்கள் பிறந்த உடனே இவர்களுடைய தந்தை இறந்து விடுகிறார்கள். எத்தீமாக வாழ்கிறார்கள். பிறந்தவுடன் தந்தையை இழக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய தாய் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படும் பொழுது தனது 2 பிள்ளைகள், இமாம் புகாரிக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அஹ்மத், இமாம் புகாரி அவருடைய பெயர் முஹம்மத். இந்த 2 நபர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய தாயார் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்கிறார்கள். மக்கா அந்த நகரை நெருங்கியதற்கு பிறகு முஹம்மத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கையை விடுகிறான். உன்னை நான் சுமந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை சுமந்ததுடைய நோக்கம் ஹதீஸை நீ பாதுகாக்க வேண்டும், நபியினுடைய மொழியை நீ பாதுகாக்க வேண்டும். இங்கு சென்று நீ பாடங்களை படித்து நல்ல ஒரு ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய ஒரு இமாமாக நீ வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அந்த இடத்தில் விடுகிறார்கள். 16 வயது சிறுவர் அந்த இடத்தில் விட்டுட்டு செல்கிறார்கள். புகாராவுக்கு போயிடுறாங்க. இவர்களுக்கு செலவுக்கெல்லாம் எப்படி பணம் வேண்டும் என்று சொன்னால், அன்றைய வியாபார கூட்டங்கள் வந்தால் அந்த அவர்களுக்கு பணம் கொடுத்து விடுவார்கள். வருவதற்கு சில நாட்கள் தாமதம் ஆகலாம், அல்லது சில நாட்கள் முந்தியும் வரலாம். இப்படி இமாம் புகாரி அவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் படிக்கிறார்கள். தாயுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படிக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் சில முகத்திமாவில் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி சில நாட்களில் அவர்களுடைய செலவு பணங்கள் வருவதற்காக வேண்டி காத்திருந்து இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி படிப்பை ஓரளவு முடித்ததற்கு பிறகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை தேடி ஹதீஸை தொகுப்பதற்காக வேண்டி பிரயாணம் அவர்கள் ஏற்படும் பொழுது ஒரு கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். கப்பலில் பயணம் செய்யும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் பயணத்தோழர்கள் என்று சில நபர்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். பயணத்தோழர்கள் அந்த பயணம் முடியும் வரைக்கும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து கொள்வார்கள். இவன் புகாரியோ சின்ன பையன். இவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கப்பலில் ஒரு வயதான ஒருவர் வந்து அமர்கிறார். வயதான ஒருவர் அமர்ந்து கேட்கிற, ஓ சிறுவரே எங்க போறீங்க என்று சொல்லும் பொழுது இமாம் புகாரி அவர்கள் வெகுளியாக, எந்த விதமான ஒரு உள்ளத்தில் மறைவு ஒளிவு இல்லாமல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என் தாயினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹதீஸை நான் தொகுப்பதற்காக வேண்டி நான் செல்கிறேன். என்னிடத்திலே சில தங்க நாணயங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவரை பயணத்தோழராக ஏற்றுக்கொள்கிறார். கப்பல் அப்படியே நகருகிறது. நகரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காசை பார்த்து அந்த பெரியவருக்கு ஒரு ஆசை வருகிறது. நாம் இந்த சிறுவனிடம் இருந்து இந்த தங்க நாணயங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். கப்பல் நகர்ந்து அப்படியே நடு கடலுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில்
இந்த பெரியவர் சத்தம் போட்டு அழுகிறார், ஓ என்று ஒப்பாரி வைக்கிறார். மக்கள் எல்லாம் என்ன ஆயிற்று ஏதாயிற்று என்று பதறி போய் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, என்னிடம் இருந்த தங்க காசுகளை காணவில்லை என்று அழுகிறார். இமாம் புகாரி அறிந்து கொண்டார்கள், இவர் ஏதோ ஒன்று திட்டம் போடுகிறார். இத்தனை நாணயங்கள் இருக்கிறது, இவ்வளவு காசுகள் இருக்கிறது என்று வெளிப்படையாக இமாம் புகாரி நம்பி சொல்லிவிட்டார்கள். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருடைய அந்த பயண ஜாமான்களையும் தேடி பார்க்கிறாங்க. கடைசியில் இமாம் புகாருடைய பையன் தேடுகிறார்கள், அந்த காசு கிடைக்கல. உடனே அந்த பெரியவரை ஏசுகிறார்கள், கப்பல் நகர்ந்து விட்டது, யாரும் இறங்கவில்லை, யாரும் ஏறவில்லை, நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்லி அந்த பெரியவரை இதற்கு பிறகு யாரையும் இப்படி தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவரை திட்டி அவரை அமர வைத்து விட்டு அந்த பயணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. கப்பல் பயணம் நிறைவடைந்ததற்கு பிறகு இமாம் புகாரி நடந்து செல்கிறார்கள், எதுவும் சொல்லாமல். பின்னால இருந்து, யா குலாம், ஓ சிறுவனே, நில், சால், இங்க வா. உன்னிடத்தில் இத்தனை தங்க காசுகள் இருந்தது தானே, என்னிடத்தில் பயணம் ஆரம்பிக்க பொழுது சொன்னாய் அல்லவா இவ்வளவு காசுகள் இருக்கு என்று, பிறகு எங்கே போன அந்த காசுகள்? இமாம் புகாரி சொன்னார்கள், உங்களை நம்பித்தானே நான் எனது காசுகளை காமித்தேன், உங்களை நம்பித்தானே என்னுடைய விஷயங்களை நான் சொன்னேன், என் தாயுடைய கனவு என்று சொன்னா இல்லையா? ஆனால் நீங்கள் கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேனே. ஒரு கணம் நீங்கள் சொன்னதை கேட்டு இந்த புகாருடைய பையில் அந்த தங்க நாணயங்கள் இருந்து அந்த அதிகாரிகள் எடுத்திருந்தால் இந்த புகாரி ஒரு திருட்டு பையன் என்று எனக்கு பட்டம் கட்டியிருப்பார்களே. நான் சேகரித்த ஹதீசுகள் என்னவாயிருக்கும், என் தாயுடைய கனவு என்னவாயிருக்கும். அதனால் உங்களுடைய திட்டம் எனக்கு நான் அறிந்து கொண்டேன், எனது காசுக்காக வேண்டித்தான் நீங்கள் ஏதோ ஒரு நாடகம் ஆடுகிறீர்கள் என்று உடனே அந்த தங்க நாணயங்களில் கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தாயினுடைய கனவை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்றைய தினத்தில் யோசிக்காமல் தன் மீது பழி வந்துவிடக் கூடாது, நம்பகத்தன்மை போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அன்றைய தினத்தில் இமாம் புகாரி என்ற முடிவை எடுத்தார்கள். இன்றைய தினத்தில் சஹீஹுல் புகாரி என்று சொன்னாலே மாற்று கருத்து இல்லாமல் எல்லா சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ் புத்தகமாக இருக்கிறது என்று சொன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தியாகம், அவருடைய தாயினுடைய தியாகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் தாய்மார்கள் உருவாக்கிய அறிஞர்களும் தாய்மார்கள் உருவாக்கிய வீரர்களும் ஏராளம். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா முசைலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு பையன், வரலாறு படித்திருப்போம். நானும் நபி என்று வாதித்தான், நானும் நபி, அல்லாஹ்வுடைய தூதர். முசைலிமா நீ ஒரு பொய்யன் என்று எழுதி கடிதத்தை கொடுக்கிறார்கள். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா தனிமையாக அந்த கடிதத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். இந்த வரலாற்றை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள், இந்த வரலாற்று செய்தியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அந்த கடிதத்தை எடுத்து சென்று முஸ்லிமானத்தில் கொடுக்கிறார்கள். தூதர் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், நீ ஒரு பொய்யன். முசைலிமா தனது சிப்பாய்களை அழைக்கிறான், இங்க வாருங்கள் ஹபீபே, எப்படி உமது முஹம்மதை உமது தூதர் என்று ஏற்றுக்கொண்டாயோ அதே போன்று என்னையும் ஒரு தூதர் என்று ஏற்றுக்கொள், உன்னை விட்டு விடுகிறேன். ஹபீப் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு பொய்யன், நீ ஒரு பொய்யன். ஒரு கரம் வெட்டப்படுகிறது, ஒரு கரம் துண்டாக்கப்படுகிறது. கேட்கிறான் முசைலிமா, ஹபீபே இப்பொழுதாவது நீ ஒத்துக்கொள்வதை விட்டு விடுகிறேன், நானும் ஒரு தூதர் என்று. நீ ஒரு பொய்யன். இரண்டாவது கரம் வெட்டப்படுகிறது. மீண்டும் கேட்கிறான். கேட்கும் பொழுது சொன்னார்கள், என் காது கேட்காது, நீ சொல்லக்கூடிய பொய் செய்தியை என் காது கேட்காது. தூதர் என்று இருந்தால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், நீ ஒரு பொய்யன். கோபமடைந்த முசைலிமா துண்டு துண்டாக வெட்டுகிறான், துண்டு துண்டாக, கறிக்கடையில் வெட்டப்படக்கூடிய ஆடுகளை போன்று துண்டு துண்டாக வெட்டுகிறான்.
மதீனாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தாயாருக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள், உங்களுடைய மகனிடத்திலே ஹபீப் இப்னு ஸைதிடத்திலே அவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் என்ன வார்த்தை சொல்லியிருப்போம்? என்ன வார்த்தை சொல்லியிருப்போம்? நேரா சண்டை பிடிக்க போயிருப்போமா இல்லையா? என்ன வார்த்தை அந்த தாய் சொல்லியிருப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம். இந்த வார்த்தை கேள்விப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஒரு பொய்யன் என்று கடிதம் எழுதி கொடுத்து அந்த முஸ்லிமானத்தில் அனுப்பின மகன் துண்டு துண்டாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வெட்டுப்பட்டானா? அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எந்த நோக்கத்திற்காக வேண்டி என் மகன் ஹபீபை நான் பெற்றெடுத்தேனோ அந்த நோக்கத்தை என் மகன் அடைந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இஸ்லாமிய தாய்மார்கள், வீர தாய்மார்கள், வீர பெண்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உஹதுடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம், எல்லோரும் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. போர்க்களம் அப்படி தலைகீழாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் நபியை போன்று இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி இறந்து விட்டதால் நபியை இறந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. எல்லோரும் ஓடக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சுத்தி சுத்தி பாதுகாத்தார்கள் உம்மு அம்மாரா. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த நேரத்தில் தன் மகனுடைய கை வெட்டுப்படுகிறது, வெட்டுப்பட்டு தொங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்மு அம்மாரா, உன் மகன், உன் மகன். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு அனுமதி தருகிறீர்களா என் மகனுடைய கையை நான் சரி செய்வதற்கு? சுப்ஹானல்லாஹ். எந்த நேரத்தில் தன் மகனுடைய கை வெட்டுப்பட்டு தொங்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி தருகிறீர்களா என் மகனுடைய கையை நான் சரி செய்வதற்கு? ஆம் செய்யுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு உம்மு அம்மாரா தன் மகனுடைய கையை எடுத்து கட்டுகிறார்கள். யா புனை, வாசகத்தை கவனிங்க. யா புனை கும் என்று உமது தூதரை எதிரிகள் சுத்தி விட்டார்கள். உமது தூதருக்காக வேண்டி போராடு, உமது தூதரை பாதுகாடு என் மகனே. இந்த வார்த்தையை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு அம்மாரா, எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் வராத ஒரு மனப்பான்மை அடைந்து விட்டீர்கள். சலீனி, என்னிடத்தில் கேளுங்கள், தமன்னா ஆசைப்படுங்கள், என்ன வேணும் கேளுங்கள். என்ன கேட்டிருப்போம்? ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கோடிக்கணக்கில் பணம் கேட்கறதுக்கு தான் நமக்கு நம்முடைய எண்ணங்கள் போகும். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நாளை மறுமையில் குடும்பத்தோடு உங்களோடு வசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை, நாளை மறுமையில் உங்களோடு நான் வசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படிப்பட்ட ஒரு வாசகம்! அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இப்படிப்பட்ட ஒரு தாய்மார்களாக நம்முடைய பிள்ளைகள் நாம் உருவாக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய வரலாறு இன்றைய தினத்தில் நாம் பார்த்தால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுடைய வரலாறை நாம் படித்து பார்க்க வேண்டும். பெரிய இமாமாக, மிகப்பெரிய விளக்க ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. படிப்பதற்கு, எழுதி படிப்பதற்கு இமாம் ஷாஃபிக்கு பேப்பர் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி படிப்பதற்கு பேப்பர் இல்லை. என்ன செய்வார்கள் தெரியுமா? அன்றைய காலகட்டத்தில் அலுவலகத்தில் எழுதி போடக்கூடிய பேப்பர்கள் பின்பக்கம் சும்மா இருக்கும். அதை பொறுக்கி கொண்டு வந்து, என் மகனே இதுல எழுதி படிங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாய் கொடுத்த பாடம், அதில் எழுதி படித்தார்கள். யாராவது உறவினர்கள் பழங்கோ ஏதாவது வாங்கி கொண்டு பார்க்க வந்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாய் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீங்க பணங்களோ காசுகளோ கொண்டு வர வேணாம், பேப்பர் இருந்தா வாங்கிட்டு வாங்க, என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் மதரசாவில். அப்படிப்பட்ட உன்னதமான தாயினுடைய மடியில் வாழ்ந்தவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் உலகம் போற்றக்கூடிய ஃபிக்ஹுனுடைய மேதையாக, சட்டத்துறையுடைய மேதையாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த துறை எடுத்தாலும் சரி, 4 இமாம்களை தாண்டி வர எங்கேயும் போவார். எந்த துறையில் எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட மேதைகளாக உருவாகினார்கள், தாய்மார்கள் உருவாக்கினார்கள்.
அப்படிப்பட்ட தாய்மார்களாக இன்னைக்கு நம்ம உருவாக்குறோமா? எப்படிப்பட்ட தாய்மார்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அன்பாண்டவர்களே, இவ்வளவு நேரம் சொன்ன வரலாறுகள் எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க கல்வியை அவர்கள் கொடுத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் ஆணித்தரமாக வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தாய்மார்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்றைய தினத்தில் அதிகமான நேரங்களை நாம் நமது பிள்ளைகளோடு கழிக்கக்கூடியது தாய்மார்கள் தான். அவர்கள் முடியுடைய விஷயத்திலிருந்து, அவருடைய பேச்சிலிருந்து, நடத்தையிலிருந்து நாம் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறோம் சிந்தனை செஞ்சு பாருங்க. எனது மகன் மதரசாவில் படிக்கக்கூடியவர்கள், நம்முடைய பிள்ளை எப்படி இருக்கிறான், அவருடைய தலைமுறை எப்படி இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானால் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று எங்களுக்கு ஒரு வரையறையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? யூதர்களை போன்று முடிவெட்டி விடுறோம். நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனா தொழுகையில என்ன செய்யறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஆனா வலத்தாலின் غيرில் மக்தூபி அலைஹிம், யார் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டதோ, கோபம் ஏற்பட்டதோ அவர்களை போன்று முடிவெட்டிட்டு நம்முடைய பிள்ளை என்ன செய்யறான்? நின்று தொழுகிறான். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸஇ, ஒரு பக்கத்தை வெட்டி ஒரு பக்கத்தை சரைச்சு ஒரு பக்கத்தை விடுறத அல்லாஹ் தடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே ஒரு மாதிரியை வெட்டிக்கிட்டு சட்டியை தலையில கவுத்துன மாதிரி ஒரு வெட்டிங்க. இதுல பார்த்தா என்ன சொல்றது? எப்படி பிள்ளைகளை உருவாக்கிட்டு இருக்கிறோம்? அன்பானவர்களே, ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் வளர்க்கிறோமா என்று பார்த்தால், ஏதோ கரையாம்பத்துல தலையை விட்டு எடுத்து பாதி முடி கரையான் திண்டு மீதி முடியல தப்பிச்சோடி வந்த மாதிரி இருக்கிறான் நம்ம பிள்ளைங்க. இன்னைக்கு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கேட்டா ஃபேஷனுங்க. என்ன ஃபேஷனு? ஃபேஷன். நபி அவர்கள் எப்படி எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படிதான் நம்ம வாழ முடியும். நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய மார்க்கத்தை வளர்க்க முடியாது. இன்றைக்கு அதிகமாக ஒரு தாய் பட்டம் கொடுக்கலாம்னா யாருக்கு கொடுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு யூடியூப் தாய்க்கு கொடுக்கலாம். ஒரு தாய் பட்டம் யாருக்கு? யூடியூப் தாய். புரியுதா? யூடியூப் தாய். அவங்க தான் இப்ப மிகப்பெரிய ஒரு தாய்மார். பிள்ளைங்க அழுகுதா, வேலை முடிஞ்சு. யூடியூப்ல என்ன செய்வாங்க? பிள்ளைங்க அப்படியே தூக்குன்னு தூக்குவாங்க. அவன் போன தூக்குறப்ப பிள்ளைங்க சேர்த்து அவனாச்சும் தூக்கிட்டு போவான், தெரியாது. அப்படியே அதுல வரக்கூடிய ரீல்ஸ் நல்லது மட்டுமா வருது, எவ்வளவு கெட்ட விஷயங்கள் வருது. சரி, வச்சு கொடுக்குறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம கொண்டு வந்தோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா பிள்ளைங்களையும் போன வாங்கி கொடுத்துட்டோம். கொடுத்தமே அந்த பிள்ளை எதை பார்க்குது, என்ன செய்யுது, என்ன பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எங்கேயாவது கவனம் எடுக்கிறோமா? அது நல்லதும் வருது, கெட்டதும் வருது. ஆனால் பிள்ளை பார்க்கறத ஏதோ பிள்ளை சவுண்டு போடாம இருந்தா சரி, என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தாம சரி, நான் சீரியல் பார்க்கறத டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி, நான் சமைக்கும் போது பிள்ளை என்னை அம்மா அம்மான்னு கூப்பிடாம இருந்தா சரி, பிள்ளை என்ன பார்த்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, எதை கேட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் இதையெல்லாம் கவனம் எடுக்க வேண்டும். நமது பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள், எதை பேசுகிறார்கள், புதுசான வார்த்தைகளை பேசுறான், எங்க கற்றுக்கொள்கிறான்? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா கழுசடையும் அதுலதான் இருக்குது. எல்லா கழுசடையும் இரட்டை வார்த்தை தரக்கூடிய, ஆபாசமான இரட்டை வார்த்தை தரக்கூடிய விஷயங்கள் இன்றைய தினத்தில் யூடியூப்ல ஒரு சாதாரண ஒரு காமெடியா இன்னைக்கு என்ன செய்யப்படுது? போட்டு காமிக்கப்படுது. அது நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியல. சாதாரணமா கடந்து போறோம். சாதாரணமா அந்த பிள்ளை பார்த்தா என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நமது பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, மிகவும் கண்ணியமிக்க ஒரு பிள்ளைகளாக, அவர்களை நல்ல ஒரு வாழ்க்கையில் சிறப்பு மிக்கவர்களாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உலக கல்வியோடு, அதாவது ஆரம்பத்தில் சொன்னதை போன்று உலக கல்வி மாறு கல்வி வேறு வேறு அல்ல. இன்றைய காலத்தினுடைய ஒரு சூழ்நிலை அவ்வாறு இருப்பதினால் உலக கல்வி எவ்வளவு படித்தாலும் அவன் மார்க்க கல்வியோடு நடைபோட்டால்தான் அந்த உலக கல்வியில் அவன் சிறந்தவனாக வாழ முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை மிகப்பெரிய டாக்டராக,
மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக ஆக்குவது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உலக கல்வி மாத்திரம் கொடுக்கிறோம், மார்க்க கல்வி சுத்தமா கொடுக்கல என்று சொன்னால் டாக்டரா போய் அவன் முழுக்க முழுக்க வசூல் ராஜாவா தான் இன்னைக்கு என்ன செய்யறான் இருக்கிறான். எவ்வளவு லட்சம் கொடுத்து படிச்சேன், சும்மா போறவனை பிடிச்சு போய் அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடு, நடக்குதா இல்லையா? ஸ்கேம் நடக்குதா இல்லையா? எத்தனை இடத்துல நடக்குது. எல்லா ஸ்கேனும் முடிச்சு 40,000 பில்ல போட்ட பிறகு நீங்க நார்மலான ஜுரம் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போங்க. நிறைய இடத்துல நடக்குது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எம்முடைய மகனுடைய உள்ளத்தில், நம்முடைய மகளுடைய உள்ளத்தில் கொடுப்போம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, நேர்மையானவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். எல்லா துறையிலையும் அவர்கள் சிறந்து வாழ்வார்கள். சிறப்புகள் அவர்களை தேடி வரும். மார்க்க கல்வியோடு அவர்கள் நடைபோட்டால், மார்க்க கல்வியோடு அவர்கள் நடைபோட்டால் மன் கஷ்ஷா ஃபலைஸ மின்னா, என்ன அர்த்தம்? சத்தமா? மன் கஷ்ஷா ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. இந்த ஹதீஸுடைய வாசகத்தினால் ஆழமா பாருங்க. ஃபலைஸ மின்னா சொல்லக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலைஸ மின்னா, ஃபலைஸ மின் உம்மத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தை சார்ந்தவன் அல்ல. அப்பவன் யார்? அப்பவன் யார்? இஸ்லாமியனை சார்ந்தவனே இல்லை என்று சொன்னவன் யார்? அல்லாஹ் பாதுகாக்க, நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறிவிடுவார்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. ஆக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாசகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது ஃபலைஸ மின்னா. அப்ப எவன் ஏமாற்றுவானோ, எந்த துறையாக இருக்கட்டும், எந்த கல்வியாக இருக்கட்டும், ஏமாற்றி பிழைப்பவன், மக்களுடைய வயற்றில் அடிப்பவன், 10 பணம் போடுற இடத்துல அப்படியே கூடுதலா 2 அழுகுன படத்தை போட்டு அப்படியே மேக்கப் பண்ணி கொடுத்தா ஃபலைஸ மின்னா, அவன் முஹம்மதுடைய உம்மத்தை சார்ந்தவன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைக்கும் பிஸித்கி, என்ன அர்த்தம்? எப்போதும் உண்மையை பேசுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விதமான துறைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அதான் உஸ்வத்து ஹஸனா. அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த ஹதீஸுகள் படிப்பதற்கு சின்ன வரிகளாக தெரிகலாம், ஆனால் கோடிக்கணக்கான அர்த்தங்களை உள்ளடக்கியது இந்த வாசகங்கள். அந்த அடிப்படையில் படிப்பதை வெறும் நாவளவில் இல்லாமல் உள்ளத்தில் நிறுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் நாம் வாழ்ந்தால், மரணித்தால், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனது வாழ்க்கை, எனது வாழ்வு, எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகள் எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்ற அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தோடு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைபெறுவோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் வெற்றியை கொடுப்பான், நாளை மறுமையிலும் வெற்றியை கொடுப்பான். ஆக நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் மார்க்க கல்வியை அதிகமாக படிக்கக்கூடியவர்களாகவும், அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்மக்களாகவும், குர்ஆனுடைய கல்வியை எடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். அதோடு உலக கல்வியையும் மார்க்க கல்வியோடு சேர்த்து சிறப்பான முறையில் படித்து, மார்க்கம் நமக்கு தடை என்று சொன்னால் எவ்வளவு வருமானம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம், நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், ஹலாலை மாத்திரம் உண்ணுவோம், ஹலாலை மாத்திரம் செய்வோம் என்ற அந்த உறுதியான ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் வாக்களிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் வ குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.